மத்திய பட்ஜெட்டில் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட தனிநபர் வருமான வரி உச்சவரம்பில் எந்த மாற்றமும் செய்யப்படவில்லை. ஏற்கனவே இருந்தபடி 3 லட்சம் ரூபாய் வரை தனிநபர் வருமானத்திற்கு வரி இல்லை என்ற நிலையே தொடர்கிறது. அதன்படி 3 லட்சம் ரூபாய்க்கு மேல் வருமானம் உள்ளவர்களுக்கு வரி விகிதத்தில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. கடந்த பட்ஜெட்டில் ஆண்டு வருவாய் 6 லட்சம் வரை ஊதியமாக பெறுபவர்களுக்கு 5% வரை வரிபிடிப்பு செய்யப்படும் என்று அறிவிக்கப்பட்ட நிலையில் தற்போது 3 முதல் 7 லட்சம் ரூபாய் வரை ஆண்டு வருமானம் பெறுபவர்கள் 5% வரி செலுத்த வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல 7 லட்சம் முதல் 10 லட்சம் ரூபாய் வரை ஆண்டு வருமானம் பெறுபவர்களுக்கு 10% வரி எனவும் 10 லட்சம் முதல் 12 லட்சம் வரை 15% வரி விதிக்கப்படுவதாகவும் 12 லட்சம் முதல் 15 லட்சம் வரை 20% வரியாக செலுத்த வேண்டும் என மத்திய பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது. In the new tax regime, the tax rate structure is proposed to be revised as follows: 0 to 3 lakh rupees, nil; 3 to 7 lakh rupees, 5%; 7 to 10 lakh rupees, 10%; 10 to 12 lakh rupees, 15%; 12 to 15 lakh rupees, 20%; and above 15 lakh rupees, 30%. 15 லட்சத்திற்கு மேல் ஆண்டு வருமானம் உள்ளவர்கள் 30% வரியாக செலுத்த வேண்டும் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை. As a result of these changes, a salaried employee in the new tax regime stands to save up to 17,500 rupees in income tax. As a result, பொதுவாக மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் போது தனிநபர் வருமான வரி உச்சவரம்பு உயர்த்தப்படுமா என்பதே எதிர்பார்ப்பாக இருக்கும். ஆனால் இம்முறையும் அதில் மாற்றமில்லை என்பது நடுத்தர மக்களை ஏமாற்றத்தில் ஆழ்த்தியுள்ளதாக பொருளாதார நிபுணர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர்.